தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் கலாத்தியர் அதிகாரம் 1 வசனம் 7. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறே அல்ல. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை இந்த கால வேளையில உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாட்களில் கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவரே, வேத புரட்டல்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே போகிறது சுவாமி. ஆண்டவரே, தேவனுடைய வசனத்தை ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே அதை போதிக்கிறவர்களின் கூட்டம் இன்றைக்கு பெருகி கொண்டு இருக்கிறது சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஆண்டவரே அப்பா, பாவத்தை குறித்து நீங்க கண்டித்து உணர்த்துவீங்க சுவாமி. ஆனால் இந்நாட்களில் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாத சுவிசேஷங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டு போகிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட சுவிசேஷத்துக்கு நாங்களோ எங்களுடைய பிள்ளைகளோ எங்களுடைய குடும்பங்களோ ஒரு நாளும் சிக்கி விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேதத்துக்கு மாறாக ஆண்டவரை போதிக்கிற எந்த இடத்திலும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய கால்களோ எங்களுடைய கால்களோ சிக்கி கொள்ளாதபடிக்கு இந்நாட்களிலே காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, தேவனுடைய சுவிசேஷத்தை புரட்டுகிற இடங்களுக்குள்ளாய் நாங்கள் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலே நாங்கள் தேவனுடைய மகிமையை இழந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் வேத வசனத்தை வாசித்து அதை ஆராய்ந்து பார்த்து அதை தியானித்து அந்த வெளிச்சத்திலே நடக்கிற கிருபையை தாங்க சுவாமி. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் திடனாய் நிற்க முடியும் சுவாமி. ஆண்டவரே, அந்த கிருபையை கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறபடி நாள் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.